ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 1 எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி 6 பதவி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான வயது வரம்பு என்ன, பதவிகள் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, இந்த நோட்டிஃபிகேஷன் குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும். எந்த முன்னுரிமை அப்ளை பண்ணலாம், எந்தமான ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஓகே, இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்டாக நிரந்தர பதிவு விவரங்கள்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு டைம் ஆச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கான ஓடிஆர், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லைனா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னவங்க கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஓடிஆர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய பதிவு செய்ய வழிவோர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக உங்களுக்கான ஓடிஆர் கிரியேட் பண்ணுங்கள். ஓடிஆர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து முதல்ல நீங்கள் ஓடிஆர் டிஎன்பிஎஸ்சின்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 150 ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு உள்நுழைய இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கான யூசர் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான யூசர் நேம் இருக்க பாருங்கள், அதை நீங்கள் இதில் பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆருக்கான பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க. லெவல் +5 என்ன, அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு, லாகின் ஆகிட்டு. அதாவது நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தா இந்த டேஷ்போர்டில் ரெனிவல் ஆப்ஷன் காமிச்சுது அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ரெனிவல் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ரெனிவல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெனிவல் டேட் என்ன அப்படின்றத கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெனிவல் டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டு அப்ளைன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்ட்டாக உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் 1ஏக்கான எக்ஸாம், இது பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அது கீழே தான் குரூப் 1க்கான எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ரெண்டுமே கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கீழே இருக்க பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1ன்னு நிறைய பேர் பார்த்தா மாற்றி அப்ளை பண்ணிவிடாங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 1 எக்ஸாம் மொத்தமாக 70 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் 1ஏல ஒரு 2 வேக்கன்சி கிட்ட தான் கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ மாற்றி அப்ளை பண்ணாதீங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம் தெளிவாக டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கீழே ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் குரூப் 1, அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 10 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜெலாம் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்றவங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவுரைகளை படிக்க இங்கே சொடுக்கவும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் சைஸ் இருக்கணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் பிடிஎஃப்பில் போனீங்க அப்படின்னா
ஸோ அந்த ஃபோட்டோக்கான சைஸ் என்ன அது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தா எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 200 டிபி அளவுக்கு அந்த நேம் பொறுத்த வரைக்கும் signature.jpg அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ photograph.jpg அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோ நேம் இருக்கணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கீழே உங்கள் பெயரும் ஃபோட்டோ என்னைக்கு எடுத்தீங்களோ அதுக்கான தேதியும் கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி ஃபோட்டோ நீங்கள் ரீசைஸ் பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு ஃபோட்டோ ரீசைஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க எதுவுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் கூகுளில் போயிட்டு TNPSC ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் TNPSC ஃபோட்டோ கம்ப்ரஸர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஃபோட்டோவை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்டர் டெக்ஸ்ட் இதில் போயிட்டு உங்கள் பெயர், அதாவது ஃபோட்டோ கீழே உங்கள் பெயர் என்டர் பண்ணிருக்கணும். ஸோ உங்கள் பெயர் என்னவோ அந்த பெயரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. செலக்ட் டேட்டில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்களோ அதுக்கான தேதி நீங்கள் கொடுத்துட்டு ஸோ சூஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோ இருக்க பாருங்கள், அதை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்வெர்ட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பிக்சர் வந்து பார்த்தா கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்கள் நேம் என்ன, ஃபோட்டோ கீழே நேம் கொடுத்துட்டாங்க, அதுக்கான தேதியும் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சேவ் அஸ் இமேஜ் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தா அதை நீங்கள் TNPSC அந்த இதுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். டவுன்லோட் யுவர் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் TNPSCக்கு தாராளமாக அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். டிஃபால்ட்டாக அவங்களே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் போயிட்டு எடிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ என்னைக்கு எடுத்தீங்களோ அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் ஃபோட்டோன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருச்சு, அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா கூகுளில் போயிட்டு TNPSC சிக்னேச்சர் கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சேம் அதேமாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஒயிட் பேப்பரில் ஒரு சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க, அதை நீங்கள் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. டவுன்லோட் யுவர் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த கையெழுத்தை பதிவேற்றிருக்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸோ உங்களுக்கு அப்லோட் சிக்னேச்சர் இருக்க பாருங்கள் சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிட்டு சேவ் சிக்னேச்சரை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரியே நீங்கள் கீழே போயிட்டு வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. இதில் இருக்க பாருங்கள் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ், இதில் போயிட்டு கரெக்டாக நீங்கள் TNPSC OTRL எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ முதல்ல நேம் ஆஃப் த அப்ளிகேண்டில் போயிட்டு உங்கள் நேம் வந்து OTRL எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துரு. இனிஷியல் தனியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இனிஷியலை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் OTRL எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். எக்ஸாக்டாக OTRL என்ன இருக்கோ வெரிஃபிகேஷனுக்காக அதேமாரி கொடுக்குற மாரி இருக்கும். ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட்டின் OTR அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் OTRல் போயிட்டு உங்கள் நேம் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக எடிட் பண்ணலாம். அதேமாரி ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. வகுப்பு ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி எந்த கம்யூனிட்டி SCயா STயா அதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் OTRல் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ சேம் அதே மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மிஸ்மேட்சிங் ஓப்பன் ஆகும். மெயில் ஐடியும் அதே மாதிரி தான். OTRல் எந்த மெயில் ஐடி இருக்கோ அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இல்லைனா நீங்கள் மிஸ்மேட்ச் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் மெயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட்டின் OTR அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான அட்ரஸ், ஸோ ஓடிஆரில் உங்கள் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதேமாரி வந்து பார்த்தா ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவன் கண்ட்ரியும் கொடுத்துக்கலாம். இல்லை அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் இதில் தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் இன் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சேவன் கண்ட்ரியும் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மாற்றுத்திறனாளியா, நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் பயன்படுத்தி எந்தமான பர்சன்டேஜ் இருக்கீங்க, உங்களுக்கு எழுத்து அதை எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு வேறு ஆட்கள் தேவைப்படுதா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டைம் வேணுமா அந்த ஆப்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா மட்டும் அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னு வந்து செட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவன் கண்ட்ரியும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்னமான எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோ. எந்தமான நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, நிறுவனத்தின் பெயர் என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டு தற்போது எந்தமான ஜாபில் இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ரைவேட்டா, அதர்ஸா, அன்எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேர் யூ ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து உங்களை ரிசைன் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிபார்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன், உங்களை டிஎன்பிஎஸ்சி அல்லது வேறு ஏதாச்சும் எக்ஸாம்லேருந்து டிபார் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதனால் வரை தங்கள் மீது குற்றவியல் வழக்கு ஏதேனும் பதியப்பட்டதா, கிரிமினல் கேஸ் இருக்குன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளரா, அதாவது 2 ஒய்ஃபை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, அதாவது உயிரோடு இருக்கும் போது 2 ஒய்ஃபை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிக் பண்ணிவிட்டு சேவன் கண்ட்ரியும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். முதல்ல எஸ்எல்சி 10th கேட்டிருக்காங்க. தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, ஸோ 10th எப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கோ அதுக்கான தேதி என்னவோ அதை நீங்கள் உங்களை மார்க் ஷீட்டில் பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10th அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் தான், எக்ஸாம் நம்பரோ ரோல் நம்பரோ கிடையாது. கொடுத்துட்டு நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா, 10th தமிழ் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் தமிழ் படித்தா போதுமானது எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 12th இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ 12th வந்து பார்த்தா எப்போ ரிசல்ட் வந்துச்சு, எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்போ ரிசல்ட் வந்துச்சு, படிப்பின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரி அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ செட் பண்ணலாம். டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. பட் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th மட்டும் செட் பண்ண பாருங்கள். ஸோ 12th கொடுத்துட்டு 12th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதேமாரி 12th தமிழ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக டிப்ளமோ படித்தவங்க அதுக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/4/2025 தங்களது கல்வி தகுதி நிலையை குறிப்பிடுக, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி அல்லது இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றுள்ளேன், அதாவது எம்பிபிஎஸ் அல்லது பிற மருத்துவ தேர்வுகளில் இறுதியாண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்டர்ன்ஷிப் பயிற்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை நான் வந்து பார்த்தா பட்டப்படிப்பின் இறுதியாண்டு தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கீங்க, ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்றவங்க நீங்கள் முதல்ல இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வராதவங்க செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரிசல்ட் வந்துருச்சு, நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன். யூஜி டிகிரி பற்றி தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ யூஜி டிகிரி எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ யூஜி டிகிரி எப்போ ரிசல்ட் வந்துச்சு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, ரிசல்ட் வந்ததுக்கான தேதி. நெக்ஸ்ட்டு யூஜியில் என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி யூஜி டிகிரியா அல்லது ஆர்மி டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. எனி யூஜி டிகிரி அந்த ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டியுமே ஓப்பன் ஆகிடுச்சு.
உங்கள் யூனிவர்சிட்டி எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஓவரால் மார்க்ஷீட்டில் இருக்க நம்பர், ப்ரொஃபஷனல் இருக்க நம்பர், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக, அதாவது உங்கள் காலேஜில் தமிழை ஏதாச்சும் ஒரே ஒரு சப்ஜெக்டாச்சும் தமிழ் வந்திருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட தமிழ் வரல அப்படின்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐபிஜி இன்டர்நெட் கோர்ஸ் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சில கல்வி தகுதி முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ டாக்ஸேஷன் முடித்தவங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பிகாம் டிகிரி முடித்தவங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎல் டிகிரி 3 இயர்ஸ் முடித்தவங்க, 5 இயர்ஸ் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எப்போ முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னுரிமை கொடுக்குறாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிகாம்லாம் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 தடவை கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் கேட்டகரி இருக்க பாருங்கள், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு சில ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. டூ யூ போசஸ் ப்ரெஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற பதவிகளுக்கு அதுக்கும் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கான ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது விஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதான் உங்களுக்கான ஐசைட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு வந்து ஆண்கள் 125 சென்டிமீட்டர் ஹைட்டு மினிமம் இருக்கணும், பெண்களுக்கு 155 சென்டிமீட்டர் ஹைட் வந்து கட்டாயமாக இருக்கணும். அதேமாரி செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 86 எக்ஸ்பெஷல் 5 கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த ஹைட்டு இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் உங்களுக்கு தகுதி கிடையாது, மீதி இருக்க 5 பதவிக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தகுதி இருக்குது அப்படின்னா மட்டும் இதுக்கு எஸ் கொடுங்க. இது செகண்டாக இருக்க பாருங்கள், அந்த ஐசைட் அதாவது விஷன் ஸ்டாண்டர்ட் 3க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கு அந்த ஹைட்டு அந்த செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த இதுக்கு எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துற கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ சரியான தகவல் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் எப்படி ஃபில் பண்ணணும்னா 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, 1ஆவதுலேருந்து உங்கள் டிகிரி வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் எஸ் வந்து கொடுங்க. நடுவில் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் கூட இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி யூஜி டிகிரி வரைக்கும் டிகிரி கூட நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 1 to டிகிரி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஸோ ஃபில் பண்ண பாருங்கள். எஸ்எல்சி சைட் பண்ணிட்டு ஹெச்எஸ்சி சைட் பண்ணிட்டு யூஜி டிகிரி கொடுத்துட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ண பாருங்கள். பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். 1 to டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் 1 to 5th வரையும் நான் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 to 5th சைட் பண்ணிட்டு மோடு கேட்டிருக்காங்க, ரெகுலர் சைட் பண்ணிட்டு ஸோ 1ஆவது வந்து பார்த்தா எப்போ முடிச்சிங்க, அதேமாரி வந்து எந்த இயர் வரைக்கும் முடிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு இஷ்யூயிங் அத்தாரிட்டி உங்களுக்கு யார் அந்த பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க, பிரின்ஸ்பலா, ஹெட் மாஸ்டரா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக யார் கொடுத்தாங்கன்னு சைட் பண்ணிட்டு எந்த தேதியில் உங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்கூலில் அதை படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, அதுக்கான பின்கோடு என்ன எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஆட் மோர் டேட்டா கொடுத்து 6th to 8th வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் 6th to 8th தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9th to 10th ஒரு ஸ்கூலில் படிச்சுன்னா 9th தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 1 to 10th வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி அந்த எல்லா ஸ்கூலுமே போயிட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் 1 to 8th வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 8th to 10th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 ஸ்கூலில் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் 1 to 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க ஒரே பிஎஸ்டிஎம் வாங்கினா போதுமானது. ஸோ 1 to 10th வரைக்கும் எத்தனை ஸ்கூலில் படித்தாலும் எல்லா ஸ்கூலையும் போயிட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் +1 to +2 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் +1 to +2 படித்த ஸ்கூலில் போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு ஸோ +1 to +2 சைன் பண்ணிட்டு அதே மாதிரி தான் என்ன மோடு, எந்த இயர் டு எந்த இயரில் படிச்சிங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எந்த தேதியில் பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க,
எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க அதுக்கான பின்கோடு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி யூஜி டிகிரி, ஸோ நீங்கள் டிகிரி படிக்கிறீங்க, அதாவது 1 to 12th வரைக்கும்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். டிகிரிக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடையாதுங்க, நீங்கள் டேரெக்டாக சம்மந்தப்பட்ட காலேஜில் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி, ஸோ 1st to 4th வரைக்குமா எந்த இயர் வரையும் முடிச்சிருக்கீங்க, மோடு வந்து பார்த்தா ரெட சைட் பண்ணிட்டு எந்த இயர் ஆஃப் ஸ்டடியில் பண்ணீங்க, இஷ்யூங் அத்தாரிட்டி எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எந்த தேதியில் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, எந்த காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் முன்கூட்டியே வாங்கி அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பார்த்தா 1 to 12th வரைக்கும் தான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், நான் டிகிரி வந்து இங்கிலீஷ்லேயே மீடியத்தில் படித்தேன் அப்படின்றாங்க, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். ஓகே, இல்லை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டூ யூ ஹேவ் எ எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது லேபர் வெல்ஃபேர், இந்த 3த்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த பதவியில் இருந்தீங்க, உங்கள் ஒர்க் ரோல் என்ன, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிலாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான சென்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வு ப்ரிலிம் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து பார்த்தா உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துக்கோங்க. 2வது எக்ஸாமினேஷன் அதுக்கிட்ட எந்த சென்டர் இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிலிம் எக்ஸாமினேஷனே 2 சென்டர் சூஸ் பண்ணுங்கள். மெயின் எக்ஸாமினேஷன் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா சென்னை மட்டும் தான் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் கேட்டகரி நீட் டு பே அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸே கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாகவே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி அந்த இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 தடவை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஓடிஆர் கிரியேட் பண்ணி 3 தடவை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸாமுக்கு வந்து அப்படியே கொடுத்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 தடவை தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்கள் முன்கூட்டியே டேஷ்போர்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கன்னு செக் பண்ணிக்கோங்க. 3 தடவைக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது எத்தனை தடவை நான் ஃப்ரீயாக பே பண்ணியிருக்கேன்னு தெரியல அப்படின்னுங்க நீங்கள் தாராளமாக நீட் டு பே கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃப்ரீ, உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் எல்லா எக்ஸாமே ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா டிக்ளரேஷனுமே நீங்கள் வந்து பார்த்தா செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஒரு 11-12 டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தா படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ 100% நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். ஓகே, எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட்டட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அகைன் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தேபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிளிக் ஆன் ப்ரொசீட் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போக சொல்லுது. ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்ட் பேமெண்ட் கேட்வேல போயிட்டு இந்த சிசி வென்யூ அல்லது எஸ்பிஇ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு பேமெண்ட் டைப் வந்து பார்த்தா ஆன்லைன் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெஃப்டா யூபிஐன்னு கேட்டிருக்காங்க. எந்த மெத்தட் யூபிஐனா யூபிஐ கூட பே பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு யூபிஐ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் போயிட்டு நீங்கள் அந்த யூபிஐடி கொடுத்து என்டர் பண்ணலாம் அல்லது ஜென்ரேட் கியூஆர் கோடை கொடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும், அப்ளை பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம்லாம் கிடையாதுங்க. ஸோ பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. 1 month டைம் கொடுத்து
கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ண ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அவங்களே அப்ளை பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.